ஏழு சபைகளுக்கு எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் சிங்காத்துக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆண்களாலும் சாட்சியும் மருத்துவ முதல் பிறந்தவரும் ராஜக அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை சமாதானம் பிதாவே குற்றம் இல்லாமல் உடைய ஊழியத்தை செய்ய எனக்கு உதவி இயேசுவின் மூலம் கேட்கிற என் பிதாவே. வெளிப்புற விசேஷம் 2 அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் முன்பே எனக்கு குறை உண்டு, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் போதித்து அவளை வந்திக்கும்படி நீ அவளுக்கு இடம் கண்டித்து உணர்த்தாத ஊழியக்காரன். இதுல என்ன தெரியுதுன்னா, அந்த தேர்தல சபை ஊழியக்காண்டி எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லிட்டு, ஒரு தவறை நீ கண்டித்து உணர்த்தவில்லை அப்படின்னு ஆண்டவர் மேல ஒரு குறைய சொல்ற. நீ அவளுக்கு இடம் கொடுக்கிற, இடம் கொடுக்கிறாய்னா தெரிஞ்சும் ஆள் விட்டுட்டாரான்னு தெரியாது. பெர்கமு சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு வந்த உபத்திரவத்தில் அவர்கள் ராஜாதான் கடவுள்னு அறிக்கப்பட்டாட்டா அவங்களுக்கு என்ன உண்டு? மரண தண்டனை உண்டு. அப்போ யூதர்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. யூத ராஜ்யத்தை ரோம சாம்ராஜ்யம் இன்றைக்கும் நமக்குள்ள வைத்துக் கொள்ள விரும்புகிறது. அதனால எக்ஸம்ஷன். ஆனா அதே சமயத்துல இந்த தேர்தலில் இருக்க விசுவாச மக்களுக்கு என்னன்னா, நான் ஏற்கனவே போனவர்கள் சொன்னபடி இந்த வெண்கலம் வெள்ளி இதெல்லாம் இருக்கல செய்யற அந்த தொழில், அந்த தொழில் அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை யாரு தேவகுமாரன் வச்சிருந்தாங்க அப்பல்லோ, அவனுக்கு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகை கொண்டாடும் போது அவன் என்ன செய்யணும்? அவனுக்கு போய் என்ன செய்யணும்? மனம் காணணும், அல்லது தாங்கள் படைத்த பொருட்களை வச்சு ஆசீர்வாதம் வாங்கணும். ஒரு முறைமை இருந்தது. அதுல இந்த விசுவாசிகள் கலந்து கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும்னா வேலையை விட்டு நீக்கிடுவான். புரியுதா? உங்களை உயிரை வாங்க மாட்டாங்க, வேலை கிடையாது. போ வாழ்வாதாரத்துல கை வச்சிருவோம். புரியுதா உங்களுக்கு? 2க்குள்ள வித்தியாசம் புரியுதா? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த விசுவாச மக்கள் தான் இந்த தியேத்தரால உள்ள விசுவாசம். இந்த சபைக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருந்திருக்க. ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா சபைகளுக்குள் தீர்க்கதரிசி இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுல இருக்கு. 1ஆம் வசனம் பக்கம் 180. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதும் கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகியும் போதவனா. சபைக்குள்ள அந்த சபையில எத்தனை பேர் இருந்தாங்க நமக்கு தெரியாது, லட்சத்தை நம்பர் தெரியாது.
ஆனா அந்த சபையில இத்தனை பேரு போதகளாகவும் தீர்க்க தரிசிகளாகவும், இவர்கள் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் அல்ல, தீர்க்க தரிசிகள். அழைப்பே தீர்க்க தரிசி தான். அகபு என்கிற தீர்க்க தரிசி இருந்தது போல இவர்கள் சபைக்குள்ள தீர்க்க தரிசி. இந்த தீர்க்க தரிசியுடைய வேலை என்னங்கிறது நான் ஏற்கனவே நான் சொல்லியே இருக்கேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, தேவன் தீர்க்க தரிசிகளை வைத்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. எதுக்கென்றால் தீர்க்க தரிசிகள் தேவனுடைய வார்த்தையை தான் ஜனத்துக்கு சொல்லும். தேவன் என்ன வெளிப்பாடு கொடுக்கிறாரோ அதைத்தான் ஜனத்துக்கு அவர் சொல்றார். தீர்க்க தரிசிகள் முதலாவது ஜனத்துடைய என்ன தேவனாங்க பாவத்தை குறித்து கண்டித்து பேசுவார். இரண்டாவது, அவர்கள் மறந்து போன பிரமாணங்களை ஞாபகப்படுத்தி சொல். இது எல்லாமே பழைய பாட்டு தீர்க்கதரிசனம் மகள் வாசிக்கிறார். மூன்றாவது, தேவன் அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய போகிறார் என்பதை வாக்கு தத்தமாக தீர்க்க தரிசனம். இந்த மூணுமே ஒரு தீர்க்க தரிசனம் ஆகப்பட்டுக் கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஏசாயா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் வாசிங்கன்னா அது ரொம்ப அர்த்தலான புஸ்தகம். முதல் 5 அதிகாரம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஏண்டா இதை வாசிக்கிறோம்னு இருக்கும் நமக்கு. அப்படி கண்டித்து பாவத்தை குறித்து யூத ஜனங்களுடைய பாவத்தை குறித்து சொல்லிட்டே வந்த ஆண்டவர் 8ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அவர் அப்படியே ஜனத்தை ஆறுதல் படுத்திக்கிட்டே போவார், பிரமாணங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே போவார். பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே, தேற்றப்பட்டவளே, உன் பிள்ளைகளை எனக்கும் கல்விகளை பிரகாசிக்கும்படி வைத்து ஏசாயா இருக்கு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல பெருங்காற்றில் அடிப்பட்டவளே உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து இங்க வருவோம். எந்த இடத்துல ஏசாயா எத்தனை 54 நம்பர் 11 நாங்க பார்த்தோம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை நத்திபரமாக்கி பலனை பழிங்கும் மாணிக்க கற்களும் அதெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? உன் பிள்ளைகளெல்லாம் பதிக்கப்பட்டு உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், நீதினால் சிறப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், செயலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை, இதோ உனக்குடாம அப்படி கீழே சொல்லிட்டு ஊழியக்காடு சுதந்திரம். அவ்வளவு தூரம் நம்முடைய ஜனத்தை தேவன் ஆறுதல் படுத்துவார். ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன? தேற்றுவர். இதே போல எல்லா இதுலயும் ஏசாயம் வந்துகிட்டே இருக்கும். எரேமியாக்குள்ள போனீங்கன்னா ஏன்டா இதை வாசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள அதிகமான தேவனுடைய அன்பின் வாக்குகள். எரேமியா 33 இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாமே. ஏன்னா ஆண்டவர் விதமாய் 33 அவர் சொல்லும்போது 14ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், இதன் ஆட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் குடும்பத்துக்கும்
இதுதான் கொடுப்பதுக்கு சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். வாக்கு கொடுப்பார், ஆறுதல் படுத்துறார். எப்போதும் கர்த்தர் கண்டித்து உணர்த்துகிறார் மட்டும் ஒரு வேலை கிடையாது. அது எப்போ தவறு வருதோ அப்போ நம்ம எப்பவும் பிள்ளை போட்டு அடிச்சுக்கிட்டே வரணும். நுள்ளி விட்டுக்கிட்டு குட்டிக்கிட்டு வாழ நுள்ளி விடுங்க விட்டு தவறு செய்யும் போது இதை செய்யாதவங்க அதை மீறினாதான் தண்டனை. தேவனும் நம்மளை தண்டிக்கணும்னு நினைப்ப அவருக்கு கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா சொல்ற செய்யாத வேண்டாம் எச்சரிப்பா. அதை மீறும் போதுதான் தண்டிச்சு தடை பண்ணி தேவன் தம்முடைய பிள்ளைய தன் பிள்ளையை சுற்றில போல சுற்றிட்டு பிறகு பிள்ளைய அடிச்சுட்டு திரும்ப அந்த தாயை கூப்பிட்டு வச்சு அரவணைச்சு வாய்க்கல் அட்டம் கூட்டுற மாதிரி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து தேற்றி நம்மளை நடத்துவார். தகப்பனாவும் இருப்பார். இதை எல்லாம் சொல்லக்கூடிய ஊழியர் யார் தெரியுமா? தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிக்குரிய காரியங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களை அப்படியே எடுத்து கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்வதும், தேவன் அவளை எப்படி தேற்ற விரும்புகிறாரோ அப்படியாய் அவர்களை தேற்றுவதும் அவளுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற. அது அப்போஸ்தலர்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் போய் சபைகளை திடப்படுத்தினார்கள் என்று இருக்கும். புறப்பட்டு போய் அப்போஸ்தலர் 15:41 பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சோதனை என்னுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியா சிலிதாவும் திரிந்து சபைகளை திடப்படுத்த. சபையை திடப்படுத்துறதுதான் தீர்க்கதரிசி வேலையை தவிர சபையை கலக்கிறது கிடையாது. அது பிசாசு. திடப்படுத்தும். தளர்ந்து போன நிலைமையில் விசுவாசத்தை தளர்ந்து நம்பிக்கை இழந்து ஏதோ ஒரு நெருக்கத்தில் இருந்து கஷ்டப்படுகிற ஜனத்தை பார்த்து எதுதான் நான் வீடு விசிட்டிங் சொல்றேன். சபையினுடைய ஊழியங்கள்ல என்ன ரொம்ப முக்கியம்? வீடு சந்திப்பு. நான் ஊழியக்காரர்களுக்கு சொல்றது என் சபையில மிஷன்ல இருக்கவர்கள் வீடு சந்திப்பு. பிரசங்கம் பண்றது யார் வேணாலும் பிரசங்கம் பண்ண முடியாது சார். உங்களை கொடுத்தா நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்க. பெரிய கஷ்டம் காரணம். ஆனா ஒரு வீட்டை சந்தித்து அவளோடு இருந்து பேசி காரியங்களை விசாரித்து அவளுக்கு திடப்படுத்துதல் என்பது ஆவிக்குரிய சபையினுடைய முக்கியமான ஒன்று. ஆனால்தான் விசுவாசிகளை வீடு சந்திக்க சொல்லி நான் உற்சாகப்படுத்தேன். நீங்க போனோம்னா உங்ககிட்ட நம்பி எல்லாம் சொல்ல மாட்டான். என்ன சிஸ்டர் எப்படி இருக்கியா? நல்லா இருக்கு. சர்ச்சுக்கு வந்து இல்லையா? இல்லை, எனக்கு அது இருந்ததே இருந்தது. ஆனா உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாக உள்ளத்துல இருக்கிறது பூரா எடுத்துச்சு. இவ்வளவு பிரச்சனை. அது அப்படியே வாங்கி நம்ம உள்ள வச்சிருந்தோம். பிறகு அதுக்கு பல சேனல் போட்டு வெளியே அனுப்பிடுறது. அந்த வீட்டுக்கு போனேன், சிஸ்டருக்கு பிடிச்சோம். நிறைய சபையில பிரச்சனை யார் தட்டுவான்? பாஸ்டம். இவருக்கு எப்பவும் பாஸ்டமாகுமா தெரியல. அந்த பிளாஸ்டரை போட்டு ஒட்டி விட்டு சொல்லியிருக்கேன். நான் சும்மா சொல்ல ஏற்கனவே சொன்னேன். அம்மாவுக்கு என்னைக்கு கல்யாணம் முடியுதோ அந்த அம்மா கல்யாணம் பண்ணி பிளாஸ்டர் வாயில போட்டுருவாங்க. ஏன்னா அவங்கள நம்பிதான் ரகசியம் சொல்லுவாங்க. இவங்க வாய் சும்மா இருக்கு, அடுத்த வீட்டுல போய் அதை ஓப்பன் பண்ண. அந்த அம்மா சும்மா இருக்காது, அடுத்த அக்காட்ட சொல்லு.
இதை அப்படியே கொண்டு வந்து கடையில் அந்த குடும்பத்தை நச்சு கீழே கொண்டு போய்க்கலாம். அது சொன்னாங்களா வாங்கி வைத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, கைவிட்ட சொல்லுங்க. இந்த குடும்பத்தில் எப்படி பிரச்சனை இருக்கு? ஏன்னா அந்த குடும்பத்தை பலப்படுத்த திடப்படுத்த கர்த்தர் என்ன செய்யறார்? அம்மா அங்க அந்த கிருபை வரும், அபிஷேகம் அங்க வேலை. இந்த தீர்க்க தரிசியுடைய வேலை என்னன்னா சபையை திடப்படுத்துதல், பலப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல், ஸ்திரப்படுத்துதல். உபதேசத்தை எடுத்து சொல்ற அப்போஸ்தலர் 14 இருக்கு பாருங்க. என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். நமக்கு முன்மாதிரி 16 4ஆம் வசனம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார். பவுல் தன்னுடையதை சொல்லல. பவுல் அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடந்தது. நீங்க 13 இருந்து 15 வரை பார்த்து பார்த்தா எருசலேமில் இருக்க அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் எடுத்து ஒரு முதல் சபைக்கு சொன்னார். நம்மால அவர்களுக்கு நான் சொல்றேன், நீ எதையும் பண்ணா அவர் அப்படித்தான் பேசுவார். அதை எடுத்தெல்லாம் ஒழுக்கு சொல்றாரு. அப்படித்தான் தூண்டி விடுவான். ஆனா இவர் அப்படி செய்யல. எருசலேமுடைய அப்போது என்ன சொன்னாங்களோ அந்த விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்பிட்ட சொல்றாங்க. இது சொல்லியிருக்காங்க. அடுத்த வசனம், அதனால் சபைகள் விசுவாசத்தில் திறப்பட்டு நாளுக்கு நாள். நீங்க விசுவாசத்துல திறப்படுறதுன்னா என்ன? காலையில நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நம்ம குணம் மாறணும், வைக்கணும், நல்ல விசுவாசத்துல விட ஆரோக்கியமான உபதேச சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்க விசுவாசம் தானா பலப்பட்டு 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 பலப்பட்டு. சத்தியத்தை எவன் ஒருவன் கேட்கிறானோ, சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறானோ, அவன் வாழ்க்கையில உங்களை அறியாமல் விசுவாசம் வளரும். பயப்படாம விசுவாசிக்கிறவன் கர்த்தர் பார்த்து. எப்படி தாவீதால சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்காக ஆமென் செய்து கர்த்தர் பார்த்து எப்படி சொல்ல? அவனுக்குள் தேவனுடைய வார்த்தை காலில் சொன்ன எனக்கு போதியும் வசனத்தை எனக்கு போதும் சொல்லித்தார். நல்லா தேவன் எனக்கு இந்த வசனம் 66 எதுவும் தெரியாது. எனக்கு கற்றுத்தார். நான் ஜனத்துக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நான் இருக்கிற இடம் கற்றுக் கொடுக்கிற இடம். ஆனா கற்றுக்கொள்ளுகிற கிருபை எனக்கு தான். எனக்கு சொல்லித்தார். எது உபதேசம், எது சத்தியம், எது தெய்வத்துக்கு பிரியம், எது தெய்வ பக்தியை உண்டு பண்ணும், எப்படி வாழணும் எனக்கு சொல்லி தாருங்க. 66 புத்தகத்தில் இருக்க சத்தியத்தை எனக்கு சொல்லி. இது ஒரு கடல் ஆழம். இறங்கி புத்தம் எடுக்க ஆரம்பிச்சா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த தீர்க்கதரிசி அவர்கள் சட்டங்களை கை கொள்ளும் போது விசுவாசத்தில் உறுதிப்படுகிறார். ஆனா இந்த தீர்க்கதரிசி நான் நினைக்கிறேன் வெளிப்பாடெல்லாம் கிடையாது, என்னுடைய யோகம். இந்த அம்மா ஒரு சகோதரி முதல்ல ஒழுங்க தீர்க்கதரிசனம் வேலை செஞ்சிருப்பார். புரியுதா? எல்லாம் ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் செய்வாங்க ஊழியம். கொஞ்சம் வளர்ந்து 4 பேர் நீங்க கர்த்தரோடு இருக்கிறார், கர்த்தர் கிரியை செய்யறான்னு சொன்னோன்னு என்ன ஆகும்? மேட்டிமை வரும், பெருமை வரும்.
யாருகிட்ட தொடர்பு துண்டிக்கப்படும், ஆவியானவரோடு தொடர்பு துண்டிக்கப்படும். மாலையில் ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு நான் சொல்றேன், நான் 5 ஆளுக்கு நாங்க போனோம், சுருக்கமா பேசி முடிக்கணும். நான் உட்கார்ந்தா நிறைய கதைகள் பேசுவார், சொல்லணும். சில காரியங்கள் பேச வரும். ஆவியானவரோடு தொடர்பிருந்து ஆவியானவரால் நடத்தப்படுகிற மனுஷன் தான் தேவனுடைய சித்தத்தை சரியா செய்ய முடியும். ஆவியானவரால் நடத்தப்படுகிறது சொல்லும்போது அதுல பெரிய ஆபத்து இருக்கு. கொஞ்சம் விலகினாலும் சமாதானத்தை எடுத்து போட்டுவார். தெரியும், திரும்ப ட்ராங்குக்குள்ள வரணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜோம் பண்ணி பாவ அறிக்கை பண்ணி மனம் திரும்பி ஆண்டவர் பெருசா ஒண்ணு இருக்காது. உட்கார்ந்து சொல்லியிருப்போம், நம்ம நடந்துகிட்டு இருப்போம். அதான் வேற ஒண்ணு சொல்லுங்க, நீ உட்காரு அப்படின்பாரு, நடக்க இன்னும் கொஞ்சம் நடக்க. இதுதான் நான் ஊழியத்துல நடத்துறாரு, பிரசங்கத்துல தியானமும் ஆவியானவர் என்ன நடத்துறாரு. அவர் சொன்னதுக்கு நான் கீழ்படியலைன்னா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க சொல்ற மாதிரிலாம் பிரசங்கம் எவர் வேணாலும் பண்ணலாம். ஆவியானோட தொடர்பு இருக்கு, அந்த ஊழியக்காரனுக்கு மட்டும் இருப்பார் சொல்லிட்டு ஜெபம் பண்ணி ஒரு காணிக்கை கொடுத்துட்டு போயிட்டு வரோம். இதுதான் முக்கியம். இந்த அம்மா தீர்க்கதரிசி கரெக்டா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கும், நல்லா பலப்படுத்திட்டு இருந்திருக்கான். சபையில எல்லாரும் 5க்கு மேல அவங்கள கொண்டு போய் வச்சிருப்பாங்க. புரியுதா? ஒரு விசுவாசி வெளிப்பாடு வர இருக்குன்னு வைங்க, எனக்கு இல்லைன்னு வைங்க, அந்த ஆளு கரெக்டா சொல்லிட்டா உடனே அடுத்தது என்ன சொல்லுதான்னு அவர்கிட்ட தானே போவாங்க. இவரு சும்மா பிரசங்கம் தான் பண்றது. இல்ல ஒரு விசுவாசி விசுவாச வராடுறான்னு வைங்க, யாருக்கு வேணாலும் கர்த்தர் கிருபை கொடுக்கலாம். அவர் தயவான குணம், நம்மள மாதிரி குறுகிற மனப்பான்மை அவருக்கு கிடையாது. எந்த ஊழியத்தானுக்கு எந்த விசுவாசிக்கு வேணா தேவன் நம்முடைய அபிஷேகத்தை கொடுக்க முடியும். அப்ப ஜனங்கள் பொதுவாக என்ன செய்வாங்க, அந்த பக்கம் திரும்புவாங்க. அப்ப அவர் சரியா செய்கிறாரா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டிய வேலை தான் யாங்க. கரெக்ட் ட்ராக்ல அவர் போறாரா, கோயிங் த ரைட் ட்ராக். ஏன்னா அந்த வெளிப்பாடு வர தீர்க்கதரிசனம் இருக்கு பாத்தீங்களா, இருக்கிறதுலயே டேஞ்சரஸ் கிஃப்ட், ரொம்ப டேஞ்சரஸ் கிஃப்ட். கொஞ்சம் பிறவிட்டோம்னா மேற்படி அடிச்சு விட்டுருவான். கர்த்தர் பேசணும் மாதிரியே கண்டுபிடிக்க தவறிட்டோம் வைங்க, நம்மளை சுத்த விட்டுருவான். அந்த இதுக்கு போயிட்டு வந்தோம் பாத்தீங்களா, துக்க நிவர்த்தி. இவங்க டிசம்பர் மாதம் என் வீட்டுக்கு வந்தாங்க, வந்து மிஷனுக்கு ஒரு காணிக்க கொடுக்க வந்தாங்க. நல்ல தொகை கொடுத்தேன். உடனே எங்க அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுங்க, வயசாயிட்டு. நான் அந்த சோதரித்து வச்சேன், ஜெபம் பண்ணா கண்ணா முடிச்ச அந்த அம்மா அடுத்த வருஷம் இருக்கா. சொல்ல முடியுமா? உங்க அம்மா அடுத்த வருஷம் செத்து போன்னு சொல்ல முடியுமா? எப்படி இருக்கணும்? 2 பேர் ஜெபம் பண்ணுங்க, எப்படி இருக்கும்? நான் அந்த அம்மா பண்ண வீட்டை மட்டும் சொன்னேன், ஏம்மா அந்த அம்மா அடுத்த வருஷம் உயிரோட இருக்கார். எனக்கு சொல்லிடணும்ல, கர்த்தர் வெளிப்படுத்த சாட்சி வேணும்ல. இல்ல நீர்பாட்டுக்கு குருட் அடிக்க, நீர்பாட்டுக்கு செத்த பிறகு சொல்றாங்க, நாங்க வெள்ளம் வரும், நீங்க ஏற்கனவே கர்த்தர் அவங்க சொல்லி தொலைக்க வேண்டியது. நீ ஒரு 4 பேர்கிட்ட சொல்ல வேண்டியதான், ஐயா சாட்சிக்கு ஒழியக்காரன் சுனாமி வரும் என்று கர்த்தர் சொல்லுறான்னு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட சொல்லி வச்சு அவன் தாண்டி சொல்லுவாங்க. வந்த பிறகு கர்த்தர் எங்களுக்கு அது எல்லாரும் சொல்லத்தான் செய்வான். அதனால சாட்சிக்கு சொல்லி வச்சுட்டு அந்த அம்மா சொல்ற 24ஆம் தேதி ஒரு கல்யாண வீட்டுல பார்த்தேன். அவரை மாமியார் எப்படி இருக்கு, பெட்ரூம் போயிடும், ப்ரிப்பேர்டா இருந்த
ஒரே வாரத்தில் அம்மா போயிட்டு. எதுக்கு சொல்றேன்னா டேஞ்சர் அங்க இருக்கு. கர்த்தர் சொல்லி சொல்ல. இந்த அம்மா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருந்திருக்கோம். கரெக்டா ஏதோ ஒரு இடத்துல இந்த அம்மாவுக்கும் கர்த்தருக்கும் தொடர்பு அந்து போயிட்டு, தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். பக்கத்துல தான் உட்கார்ந்து இருப்பார். நம்ம இங்க இருந்து கூப்பிட்டா தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். இந்த அம்மா தீர்க்க தரிசி சபைகளை பலப்படுத்திருக்காங்க. இந்த ஊழியக்காரன் அது சொல்றதை கேட்டுக்கிட்டே இருந்திருக்க. ஊழியக்காரன் பேர் சொல்லப்படல, சபை சரித்திரத்திலையும் இல்லை. நாம தொடர்பு விட்டோங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கன்னா, தங்கள் ஆவியின் ஏவுதலினாலே தீர்க்க தரிசனம் சொல்றார். எப்படி நீங்க யார்ட்டையாக போய் தீர்க்க தரிசனம் எனக்கு உங்க வெளிப்பாடுன்னு போய் நிக்கலாம், சரியான ஆளா இல்லைன்னு வைங்க, உங்களுக்கு ஏற்றபடி வார்த்தை வாயிடுவார். ஜெபிக்கு ஒரு அம்மா கூப்பிட்டது போனேன். வேற சர்ச் என்னம்மா பிரச்சனை இப்படி இருக்கு, ஜாப் பண்ணிக்க சொன்ன ஜாப் பண்ணா ஒன்றும் தெரியல. ஒரு வெளிப்பாடு வரலாம் வந்தாருன்னா சொல்ல முடியும். கர்த்தர் பேசல இல்லையா, பிரச்சனை உச்சத்துல இருக்கு, கர்த்தர் ஏதாவது செய்யணும். சரி அப்போ பாஸ் பண்ணி சொல்லணும். உட்காந்து என்னுடைய தயவை தேவை வெளிப்படல இல்லாம கர்த்தர் பேசுற. இன்னொரு தடவை அந்த வீட்டுக்கு திரும்ப பேச்சை முடிஞ்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது நடக்காது. எப்படி அந்த அம்மாட்ட இதை சொல்லணும், என்ன சொல்லணும் சொன்னேன், என்ன நடக்காதுங்கிறது. அவ தீர்க்க தரிசனம்னா உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். என் சொந்தக்காரர் பார்த்து வந்து எரியோ கோட்டையை தகர்ப்பது போல் கத்த தகர்க்க போக நீ மாட்டேங்குது. இது நம்ம அம்மா போச்சு. கூப்பிட்டது நீங்க, கத்தட்ட விசாரிக்கிறது நீங்க. அவர் 2 தடவை பதில் தரல, 3ஆவது தடவை சொல்லுதாரு நடக்காதுங்காரு. நான் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நடக்காதுன்னு கத்த சொல்றான். சொன்னதான் உங்களுக்கு சொல்றோம். ஒரே வாரத்துல நடக்கல, காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்கிட்ட கேட்கு, அவங்க எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க? உங்க மனத்துக்கு ஏத்தாப்பனாலே விதமான வார்த்தையை சொல்லி விட்டுருக்காங்க. நிறைய தீர்க்கதரிசனம் இப்படிதான் இருக்கு. அவரு என்ன இப்படி செய்வான்னு சொல்லிட்டான்னு இவன் திரும்பி போகும்போது சும்மா போக மாட்டான். லம்ப ஒரு காணிக்கு தூக்கி அவன்கிட்ட கொடுக்க அவன் வாங்கி வாயில போட்டுக்கிடுவான். இவன் வானத்தையா பார்த்து போய் குடியில விழுந்து ஒண்ணும் இல்லாம போயிடுதான் நடக்கு. தீர்க்க தரிசனத்தை நான் குறை சொல்ல மாட்டேன், நானே சொல்லியிருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன். வெளிப்பாட நான் குறை சொல்ல மாட்டேன், நான் வெளிப்பாடு சொல்லிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் வெளியே சொல்ல மாட்டேன், ஆனா சரியா செய்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி சொல்றேன்னா இல்ல என் ஆவியின் ஏவுதல்னால சொல்றேன். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆவியானவர் நீர் என்னை நடத்துக, தெளிந்த புத்தியை தார், நிச்சயத்தை தார், ஆவிக்குரிய அறிவை தார். என் ஆவி என்ன நடத்த, என் மனது என்னை நடத்தக்கூடாது, என் மனதின் எண்ணங்கள் நடத்தக்கூடாது. நம்ம தீர்க்கதரிசி சொல்லிட்டே இருக்கும்போது இந்த தீர்க்கதரிசி ஒண்ணு சொல்றாங்க. ஊழியக்கார்ட்ட, என்னுடைய ஊழியக்காரன் இருக்கு, அவங்ககிட்டே சொன்னாரோ இல்லையோ,
என்ன அங்க போய் சாப்பிட்டான கேட்டா போது விக்கிரகங்களுக்கு படைத்ததை புஷிக்கவும். விக்கிரகத்தோட இணைந்தால் அந்த விக்கிரக ஆராதனையோட வேர்ச்சித்தனமும் இது எப்போதும் உள்ளது. இந்த விக்கிரகங்களுக்கு படைத்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல என்ன சொல்லுக்கு 15ஆம் அதிகாரத்துல புறஜாதியாராகிய நமக்கு 28ஆம் வசனம், விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கும் இரத்தத்துக்கும் நெருக்கொண்டு சத்ததற்கும் வேசித்தது நீங்கள். அப்போ பக்கத்துல இருக்க ஹிந்து கொண்டு வந்து ஒரு பொங்கல் கொடுத்தா சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இந்த கேள்வி எழும்பும்ல, எழும்பும். அதுக்கு பவுல் அப்போஸ்தலன் கொரிந்துக்கு சொல்லும்போது அவர் என்ன சொல்றார், விக்கிரகாராதனைக்கு விலைக்கு ஓடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அவர்கள் உங்களுக்கு ஒருவன் உங்களை விருந்துக்கு கூப்பிட்டால் உங்களுக்கு முன்பாக 1 கொரிந்தியர் 10:27 அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன், நல்லா கவனிக்கணும், அவிசுவாசி ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் ருசியுங்கள். நல்ல பிரியாணி போடுறதா வேண்டாம்னு சொல்ல முடியும். ஆயினும் இது விக்கிரக படைக்கப்பட்டது உங்களுக்கு சொன்னா அப்படி அறிவித்தவன் நிமித்தமோ மனசாட்சியின் நிமித்தமோ புசியாதிருங்கள், பூமியும் அது நிறைவும் கர்த்தர் என்று அடுத்த வசனம் சொல்றாரு. உன்னுடைய மனசாட்சி குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொடைய மனசாட்சியை குறித்தே சொல்கிறேன். என் சுயாதீனம் மற்றொடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன, மேலும் நான் அதை சோதனையுடனே அனுபவித்தால் சோதரித்து அனுபவிக்கிற பொருளை கொடுத்து நான் தூஷிக்கப்படும். நல்ல ஒரு அவிசுவாசியை நம்மள விருந்து கூப்பிட்டா, கல்யாணம் வீட்டுக்கு கூப்பிடுதாங்க, அரங்க வீட்டுக்கு கொடுத்தாங்க, போக இருக்க முடியுமா சார்? அவ கொடுக்குற பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியுமா? பாயாசம் குடிக்காம இருக்க முடியுமா? அதை ஆண்டவர் குற்றமா சொல்லல. விக்கிரக ஆராதனைக்கு ஒரு பண்டிகை வைத்து அங்க அசனம், அங்க நம்ம பாஷையில சொன்ன அசனம் சொல்லலாம், அசனம் வச்சு அந்த விக்கிரகத்துக்கு படைச்சு அதுல போய் கலந்து கொள்வதை தான் ஆண்டவர் குற்றமாக போகாட்டா சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க. அங்கதான் நீங்க இயேசுக்கு சாட்சியா இருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் தீர்மானிக்கணும். இதுவரை வர இதுக்கு மேல அப்படி ஒரு உறுதிப்பாடு உங்களுக்குள் இருந்தார். இப்படி உறுதியா இருக்க ஆள இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டா, தீர்க்கதரிசி ஒரு பாசுக்காரங்க ஒரு பசங்க என்னத்த பண்ணாரு, தீர்க்கதரிசி. ஆனால இவன் என்ன சொல்லிட்டா, விக்கிரகங்கள் பழுதுகளை புசிக்கிறதுல ஒன்றும் இல்லை, புசிச்சுட்டா உன் வேலையும் போகாது, நீ அங்கேயும் புசி, இங்க இந்த அப்பத்தையும் புசி. அதான் 1 கொரிந்தியர் 11 விக்கிரகங்களுக்கும் தேவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அது திட்ட தெளிவா சொல்றாரு. இப்போ அந்த விக்கிரகத்துக்கு இவங்க போன பிறகு
அங்க என்ன உண்டாகுமா? சரித்திரம் என்ன சொல்லுகிறது? சொல்லுகிற காரியம், அதை தொடர்ந்து களியாட்டுக்கள், மதுபானம் பண்ணி அங்க கொண்டாட்டங்கள் இருக்கும்போது தவறான வழிக்குள்ளே போவதும் தவறல்லென்று போதித்தவள் இந்த ஏசபேல் யார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் உள்ள ராஜாத்தி அம்மா. ராஜாத்தி மட்டும் இல்ல, பாகால் இருக்கல்ல, பாகால், அதனுடைய ஆசாரியத்துவம் உடையவளும் இவள்தான். 1 ராஜாக்கள்ல 15ஆம் அதிகாரத்தில் அதுல 15 அதிகாரம் தானே 1 ராஜாக்கள். அவர் என்ன செய்யறார்? எலியா வரல 16ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம், நேபாத்தின் குமாரன் ஆகிய யெரொபெயாமின் பாவம் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் நினைத்தார் போல, அவன் சீதோனின் ராஜாவாகிய ஏத்பால் குமார்த்தி ஏசுபேலை விவாகம் பண்ணினதும் அல்ல. அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணித்து கொண்டு 32 தான் சொமானில கட்டின பாகாலின் கோயில் பாகாலுக்கு எடுத்தார். அடுத்தது ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு நமக்கு முன்னிருந்த ராஜாக்கள் செய்து பார்க்கலாம், அதிகமாய் செய்து வந்தான். இவனை தூண்டி விட்டது ஏசபேல். ஏசபேல் எந்த ஊரை சேர்ந்தவள் தெரியுமா? அவள் இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவள் அல்ல. இவளுடைய நாடு பக்கத்தில் இருந்த சீதோன் என்று சொல்லப்படுகிற நாடு. சீதோனியரின் ராஜா. சீதோன்கிற அந்த நாட்டு ராஜாவுடைய மகள் தான் இந்த ஏசபேல். துன்மார்க்கத்தின் எல்லை என்று எடுத்தா இந்த ஏசபேல அடையாளமாக வைக்கலாம். அந்த சீதோனியருடைய வழிபாடுகளின்படி அந்த பாகாலுக்கு ஆராதனை செய்யக்கூடியது ஆண்கள் ஆசாரியர்கள் மாத்திரம் அல்ல, ராஜ குலத்தில் இருக்கிற ராஜாத்தி அதற்கு ஆசாரிகளாக சொல்லுவாங்க. அது இவ்வளவு கல்யாணம் முடிஞ்ச ஆகா பிறகு எப்படி இருப்பாரு? இந்த சீதோ வந்து எப்படின்னு சொன்னா பாகாலுக்கு தான் வணக்கம். கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை அழிக்கிறதுல முதன்மையான பெண்மணி. இந்த பாகால் தெய்வம் யார் தெரியுமா? நம்ம ஊர்ல வர்ணன் சொல்லுவாங்க, மழை பெய்த தெய்வம். மழை வச்சுங்கன்னா வர்ணனுக்கு கழுதைய கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா மழை பெய்யும் அப்படித்தானே ஏதோ சொல்லுவாங்க. நம்ம அதான் நம்பிக்கை. சரி, இந்த அம்மா தான் மழைய பரீட்சிக்க, அதனால பாகால தான் வணங்கணும். இந்த இடத்துல கர்த்தரை குறித்து வந்து அறிந்து கொள்ளணும், கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் சொன்னார், நீ என் பிரமாணத்தை மீறினால் நான் வானத்தை அடைப்பேன்னு சொன்னார்.
பஞ்சத்தை வருவிப்பேன்னு சொன்னார். இதே நியாயாதிபதிகள் காலத்தில் நடந்தது. ஆனா என்னைக்கு இஸ்ரவேல் யெரொபெயாம் முற்றிலும் கர்த்தரை விட்டுட்டு அவன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி விக்கிரக ஆராதனைக்குள் போனானோ அன்றைக்கே ஆண்டவர் அவங்களை என்ன செய்தார்? விட்டுட்டார். அவர் என்ன செஞ்சிருக்கணும்? மழை பெய்யாம தடுத்திருக்கணும்ல. ஜனங்கள் பாவம். ராஜா அப்படி இருந்தா, ஆச்சாரியன் எப்படியோ ஜனங்களோ அப்படியே. அந்த ராஜா மருதான் ஜனங்கள் சரி போட்டும், என் பிரமாணத்தை விட்டு முற்றிலும் போயிட்டாங்க, அதனால நான் அழிக்க மாட்டேன், நல்லா இருந்துட்டு போட்டோம், அவன் வாழ்ந்துட்டு போட்டோம், சுகமா இருந்துட்டு போட்டோம். நம்ம நினைக்கிறோம் அவன் சத்தியத்தின்படியே நடக்கலையே, அவன் வசனத்துக்கு கொடுக்கலையே, நல்லா இருக்கான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் ஆண்டவர் கை கழுவிட்டான்னு அர்த்தம், விட்டுட்டான்னு அர்த்தம். உலகத்துல நல்லா இருந்துட்டு போ, உலகத்துல நீ செழிப்பா இருந்துட்டு போ, தெய்வமே இல்லைன்னு சொல்றவங்க நல்லா தான் இருக்கா, பித்தாத்த மனங்கிறவங்க நல்லா தான் இருக்கா, கேட்கிறாராங்க பண்றத. நீ என் பிரமாணத்தை கை கொள்ளல, தருப்போ, நீ நல்லா இருந்துட்டு போ. நான் ஒரு ஜனத்தை வச்சிருக்கேன், அந்த ஜனத்தை நான் காப்பாற்றி கொண்டு போவேன். பாகாலுக்கு முழங்கால் படியாளாத 7000 பேர். அத போலதான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து வச்சிருக்கார், கர்த்தரை சேவிப்பதற்கு. கர்த்தருடைய வழி நடக்காத ஊழியக்காரன், பெந்தகோஸ்தேக்காரன் ஆடுவான் பாடுவான், மேல கீழே குதிக்கிறோம் போ எப்படின்னு. ஆனா ஒண்ணு, நான் நித்தியத்துக்கு தான் குறிச்சு வச்சிருக்கேன், நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவனை விட்டு விலகுதும் இல்லை. ஜோம்